வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எந்த டேப்பை திறந்தாலும் தண்ணி வரலை. மோட்ரு மேலே மோட்ரு போடுறோம், டேங்க் நிரம்பி நிரம்பி வடியுது, ஆனால் டேப்பில் தண்ணியே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? டேங்கை திறந்து மேலே ஏறி பார்க்குறோம், தண்ணி ஃபுல்லாக இருக்கு. எங்களால் ஒன்றும் யூகிக்க முடியல, கணிக்க முடியல ஏன் தண்ணி வர மாட்டேங்குது. அப்புறம் எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டில் ஒரு நல்ல நண்பர் இருக்கார், சசிதரன் அப்படின்னு, பிளம்பர். அவருக்கு ஃபோன் பண்ணேன், சசி அண்ணா கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சசி வந்தார். நாங்கள் பாஸ்டர் இது மாதிரி டேப்பில் தண்ணி வர மாட்டேங்குது அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், நேராக டேங்க் போனார். சரி, அவர் டேங்க்கு போயிருக்காருன்ட்டு நானும் அவர் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து மேலே ஏறினேன். கையில் இவ்வளோ பேர் ஒரு நெல்லிக்காய் காட்டினார். அவர் எடுத்தார் பாருங்க, அவருக்கு தெரியுது டேங்க்ல இருந்து குழாய்க்குள்ள போற அந்த இடத்துல கரெக்டா நெல்லிக்காய் பூ அடைச்சிட்டு இருக்கு. அந்த அடைப்பை எடுத்த உடனே பாருங்க டேப்ல தண்ணி வந்துருச்சு. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது, பிளம்பருக்கு தெரியுது பாருங்களேன். அது போல வாழ்க்கையில கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வச்சிருக்கிறார். அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யங்களையும் நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் நல்வாழ்வுகளையும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சிலுவையிலே சம்பாதித்து கொட்டி குவித்து வைத்திருக்கிறார். ஆனா அதை நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, மெட்டீரியல் லைஃப்ல, நம்முடைய மனநிலை ஆசீர்வாதம், திருமண வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமா நம்மளால பார்க்க முடியல. அதற்கு முதல் காரணம், மூல காரணம், சில அடைப்புகள், தடைகள் இருக்கின்றது. இப்ப இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை ஏன் நம்மால் பெற்று நிறைவாய் முழுமையாய் அதை அனுபவிக்க முடியவில்லை என்ற விஷயத்தை கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்த தடையெல்லாம் கிளியர் பண்ணி அடைப்புகள் எல்லாம் சரிப்படுத்த போறோம். எப்படின்னா, வார்த்தையின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில், கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்முடைய மனதையும் சரீரத்தையும் செவியும் ஒப்பு கொடுத்து தத்தம் செய்து கீழ்ப்படியும் போது டாடி சொல்வார் பாருங்களேன், வீடு என் வீடு தான், டேங்க் ஏன் டேங்க் தான், டேப்பு ஏன் டேப்பு தான், நான் தான் காசுக்கு பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கேன், அது எனக்குரியது தான். ஆனா எனக்கே தெரியல எங்க அடைப்பு இருக்குன்னு. என்னாலே அடைப்பு என்ன பண்ண முடியல, சரி பண்ண முடியல. ஒரு பிளம்பர் தேவைப்படுறாரு பாருங்களேன். உடம்பு என் உடம்பு தான், கணவன் என் கணவர் தான், மனைவி என் மனைவி தான், பிள்ளைகள் நான் பெற்ற பிள்ளைகள் தான், வேலை என் வேலை தான், படிப்பு என் படிப்பு தான், வீடு என் வீடு தான், குடும்பம் என் குடும்பம் தான். ஆனா என்னாலேயே சில நேரத்தில் சரி பண்ண முடியல, கரெக்ட் பண்ண முடியல, சரி செய்து கொள்ள முடியல. இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, ஏற்ற வேளையில் நாம் வேண்டிக் கொள்வது என்னதென்று நமக்கே தெரியல. ஏற்ற நேரத்தில் எப்படி சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும், கையாளணும், எப்படி சில விஷயங்களை நல்வழிப்படுத்தணும் நமக்கே தெரியல. வேதம் சொல்லுகிறது, ஏற்ற வேளையில் என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன பண்ணணும் செய்ய அறியாத நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நமக்காக ஏறெடுத்து நமக்கு ஹெல்ப் பண்றவரா, சப்போர்ட் பண்றவரா இருக்கிறார் பாருங்க. அப்ப சபை என்பது ஏன், போதகம் என்பது ஏன், போதகர் ஏன், வசனம் ஏன், வேதம் ஏன், வார்த்தை ஏன், நம்மளை உபத்திரவப்படுத்துறதுக்காக இது கிடையாது, நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்காக இது கிடையாது, நம்மளை கரெக்ட் பண்றதுக்காக தான் வேதம். சபை, போதனை, போதகர், ஊழியக்காரங்க, வசனம், வார்த்தை, ஆவியானவர், இந்த ஆவிக்குரிய ஏதுக்கள் எதுவுமே நம்மை சங்கடப்படுத்துவதற்காக அல்ல, நம்மளை சரிப்படுத்துவதற்காகத்தான். அல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துறதுக்காகத்தான், நம்மளை வளர வைப்பதற்காகத்தான். அப்ப என்னைக்கு ஒரு குட்டி சாமுவேலை போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்ற அந்த தாழ்மையான இருதயம், அப்ப அவர் பேசுறார் பாருங்களேன். சாமுவேல் கிட்ட வந்து கூப்பிடுறார், ஆலயத்துக்கு வந்து சாமுவேலே சாமுவேலே. சாமுவேல் என்ன சொல்றா போல, ஏலி கிட்ட ஓடி போறா போல, கூப்பிட்டீங்களா? அதுக்கு அடுத்த வார்த்தையை ஆண்டவர் பேசவே இல்லை. மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே கூப்பிடுறார். மறுபடியும் சாமுவேல் என்ன பண்றா போல, ஏலி கிட்ட தான் போறார். மறுபடியும் சாமுவேலே சாமுவேலே. ஆண்டவர் சப்ஜெக்டுக்கே வர மாட்டார். ஆண்டவர் எப்ப திரும்ப சப்ஜெக்ட் வருவாரு, சொல்லும் கர்த்தாவே நான் கேட்கிறேன், அதன்படி என் லைஃபை மாத்திக்கிறேன், என் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிறேன் என்னைக்கு நம்ம சொல்றோமோ அன்னைக்கு தான் கரெக்ட் பண்ற வேலையில, சரிப்படுத்துற வேலையில, நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயத்துல அவர் இறங்குறாரு பாருங்களேன்.
இப்ப சாமுவேல் சொல்றா போல, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டே பேசுறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றோம்? இன்னைக்கு அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லும் கர்த்தாவே, ஆசீர்வாத தடைகள், ஏன் தடைகள், அந்த தடை எப்படி நீக்குவது, எனக்கு சொல்லும் கர்த்தாவே, நான் ஒபே பண்றேன், நான் கேட்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆவியானவரே. இந்த தாழ்மையான கீழ்ப்படுதலான இருதயம் நமக்கு எப்பவுமே இருக்கணும் பாருங்களேன். அது பெரிய ஆசீர்வாதம். அதான் பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். அப்போ இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ எங்க வந்துட்டாங்கன்னா, மக்கள் லட்சோப லட்சம் மக்கள் கானான் தேசத்தின் என்ட்ரன்ஸ்ல வந்துட்டாங்க. எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. இப்போ இவர்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். யோசுவாவின் தலைமையில் எல்லாரும் உள்ள வந்தாச்சு. இப்போ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்தரித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்கிறார் அவங்களுக்கு. எரிகோவை எப்படி சுதந்தரிக்கணும், ஆயி பட்டணத்தை எப்படி, ஏன்னா 31 பட்டணம் உள்ள இருக்கு. கானான் தேசத்துக்குள்ள 31 பட்டணம் இருக்கு. அந்த 31 பட்டணத்துக்குள்ளேயும் மக்கள் இருக்காங்க, ராட்சதர்கள் இருக்கிறாங்க, ராஜாக்கள் இருக்கிறாங்க, எதிரிகள் இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் பாருங்க, யோசுவாவுக்கு சொல்லி கொடுத்து எப்படி அவர்களை கையாளணும், மேற்கொள்ளணும், வெற்றி காணணும், இதெல்லாம் அவர் அழகா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். இப்போ அழகா சொல்லி கொடுக்கிறாரு. எரிகோவை சுதந்தரித்துக் கொண்டார்கள். ரொம்ப ஹாப்பி. வா, நம்ம எதிர்பார்த்த கானானை, கட்டாத வசதியான வீட்டை, நட்டாத தோட்டத்தை, வெட்டாத கிணறுகளை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை எடுத்துட்டோம். இப்ப அடுத்தது ஆயி பட்டணத்துக்கு வராங்க. ஆனா அந்த பட்டணத்துக்கு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் தோற்று போகிறார்கள், வெற்றி பெற முடியல, தோல்வியை தழுவுகிறார்கள். நாடாது ஆண்டவர் தானே கூப்பிட்டு வந்தாரு, ஆனா இப்ப நம்ம இப்படி அடி வாங்குறோமே. ஆண்டவர் தானே தருவேன்னு சொன்னாரு, ஆனா இப்ப தாமதமாகுது. ஆண்டவர் தானே ஆயி பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நம்மளை அனுப்புனாரு, ஆனா சுதந்திரித்துக் கொள்ள முடியலையே. நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோமே, பின்வாங்கிட்டோமே, முன்னேறி செல்ல முடியலையே, எதிரிகள் தாக்குகிறார்களே, கை கூடி வந்தது போல் இருந்தது, ஆனால் கையை விட்டு போயிடுச்சே, எல்லாம் சுமூகமா முடிகிற மாதிரி இருந்துச்சு, ஆனா இழுத்துக்கிட்டே இருக்கு, ஜவுமிட்டாய் மாறி நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஆராயிறாங்க. ஏன் நம்ம ஆயி பட்டணத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடி தோற்று போனோம் என்று ஆராய்ந்து பார்க்கறாங்க. காரணமே தெரியல. சில இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் லைஃப்ல தோத்துட்டோம், காரணத்தையே கண்டுபிடிக்காத மாதிரி ஆயிடும் சூழ்நிலை. ஏன் திருமண வாழ்க்கை சரியா அமையல, எதனால போட்டு மண்டையை போட்டு குழப்பிப்போம். ஏன் இந்த விஷயம் சரியா அமையல, ஏன் இந்த விஷயம் சுமூகமா முடியலன்ட்டு பல விஷயத்த மனசுல போட்டு குழப்பி தவிச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப என்ன நடந்ததா, யோசுவாவும் இஸ்ரவேல் மக்களும் என்ன பண்ணாங்களாம், சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாங்கால மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியரின் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்துவிட்டோமே, ஆனால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று என்ன பண்றாங்களாம், கதறி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய எல்லா வேதனைகளை வெளிப்படுத்தி, தன்னுடைய சங்கடங்களை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக, ஆண்டவரை இப்படி நாங்க அங்கேயே நாங்க இருந்திருந்தா பரவாயில்ல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவும் சபையின் மக்களும் என்ன பண்றாங்களாம், ஆண்டவருடைய சன்னிதானத்துல தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு அவர்களுடைய எல்லா வியாகுலங்களை, வேதனைகளை, சோகங்களை, வருத்தங்களை, நெருக்கடிகளை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுகிறார்கள். என்ன பண்றாங்கன்னா,
நின்னுடுறாங்க. அடுத்தடுத்து போறோம், தோல்வி நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து செய்யறோம், சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது. அடுத்தடுத்து ஒரு காரியத்துக்காக எஃபர்ட் எடுக்கிறோம், முயற்சி பண்றோம், ஜெயமா அமைய மாட்டேங்குதுன்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேவ சமூகத்துல தன்னை முழுசும் தாழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிறார்கள். தேவ சன்னிதானத்திலே தங்களுடைய பாரங்களை, சோகங்களை, வருத்தங்களை, காயங்களை, கண்ணீர்களை. அதனால என்னையா இப்ப மண்ணை தூக்கி மண்டை மேல போட்டுக்கணுமா? ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போடணுமா? ட்ரெஸ்ஸை கிழிக்க வேண்டாம், மனசை கொஞ்சம் சரிப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து, ஏண்டவர் இப்படிப்பட்ட தடைகள் வந்தது, ஏன் எங்களால் மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி தேவ சமூகத்துல சன்னிதானத்துல சில மணி நேரங்கள் அமர்ந்திருந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாத தடைகளை அகற்றுவதற்கான ஒரு தரமான ஒரு விஷயம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா சக்சஸ்ஃபுல்லா அமைய மாட்டேங்குது. என்ன பண்றது? உட்கார்ந்துருங்க அப்பாவுடைய பிரசன்னத்துல. பிசினஸ் வளர்ச்சிக்காக, குடும்ப நன்மைக்காக, சரீர ஆரோக்கியத்திற்காக, பொருளாதார வளங்களுக்காக, பிள்ளைகளுடைய நன்மைக்காக நிறைய பிரயாசங்களை மேற்கொண்டுட்டே இருக்கிறோம். ஆனா காரியம் கைக்கூடி வர மாட்டேங்குது, தடைகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. என்ன பண்றது? புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. தேவ சமூகத்திலே உங்களுடைய எல்லா விதமான வருத்தங்களை வெளிப்படுத்துங்கள். தேவ சமூகத்திலே கண்ணீரோடு, தேவ சமூகத்திலே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துக்கங்களை, உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய சோகங்களை தேவ பாதத்துல அதை ஊற்றி விடுங்கள். அந்த தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சன்னிதானத்துல, அந்த ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஹார்ட்டை தான் பாக்குறாரு. 2 பேர் ஆலயத்துக்கு வராங்க. ஒருவனுடைய பேச்சு தூக்கலா இருக்கு, ஆனா ஹார்ட் அகங்காரமா இருக்கு. ஆனா இன்னொருத்தனுடைய பேச்சு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா அவனுடைய ஹார்ட் தாழ்மையான ஒரு இருதயமா இருக்கு. இங்க யோசுவா பெரிய தலைவன் தான், அவனோடு இருக்கக்கூடிய சபையாரெல்லாம் லட்சோப லட்ச மக்கள் தான். ஆனா கர்த்தருடைய பாதத்துல அமர்றாங்க. ஆண்டவரே, ஏன் இந்த சோகம், ஏன் இந்த ஏமாற்றம், ஏன் இந்த தோல்வி, ஏன் நாங்கள் தோற்று போனோம் என்று சொல்லி தங்களை ஆராய்ந்து 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 ஆண்டவருடைய சமூகத்துல தங்களுடைய இருதயங்களை ஊற்ற ஊற்ற, அதுக்கப்புறமா தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் தடன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆகான் இருக்கிறான். அவன் இப்படிப்பட்ட சில வேலையை பார்த்திருக்கான். அதை நீங்க சரி பண்ணுங்க, நிச்சயமாகவே நீங்கள் வெற்றி காண்பீர்கள் என்று காரியங்களை எப்படி சரிப்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்களேன். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். முடிவு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன், வெற்றி உன்னுடையதாய் மாறும். இன்னைக்கு நமக்கு வேண்டியது ஒரு நிதானிப்பு. ஏன் ஆலயத்துல இப்படிப்பட்ட உபவாச ஜபங்களை நம்ம அனுசரிக்கிறோம்? வார நாட்கள்ல ஜபங்கள் ஏன் ஒழுங்கு செய்கிறோம்? ஏன் ஆராதனைகள் கூடி வரவு ஏன் எதற்காக வச்சிருக்கிறோம்? உங்களுக்கும் நேரம் இல்லை, எனக்கும் நேரம் இல்லை. நேரம் கட்ட நேரத்துல இந்த நேரம் எதற்கு என்பதற்காக அல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பார்க்க, சரிப்படுத்த, கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்ற, தேவ சன்னிதானத்திலே தேவ பரிசுத்த பாதத்துல நம்முடைய சோகங்களை, வருத்தங்களை, காயங்களை, கண்ணீரை அவருடைய பாதத்துல வெளிப்படுத்தி, அவருடைய பாதத்துல ஊற்றி, அந்நாள் இருதயத்தில் இருந்ததான எல்லா வேதனைகளை எப்படி ஊற்றி ஜெபித்தாலும் அதுபோல ஊற்றி ஜெபிப்பதற்காகத்தான். அப்ப நான் சொல்றேன், தேடல்களிலே கிடைக்காதது தேவனுடைய பாதத்திலே அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. தேடி தேடி போறேன், கூகுள்ல தேடுறேன், கூகுள்ல சர்ச் பண்றேன், சோசியல் மீடியாவில் தேடுறேன், சொந்தக்காரங்க கிட்ட தேடுறேன், நண்பர்கள் கிட்ட தேடுறேன், போனை போட்டு தேடுறேன், அவங்க கிட்ட தேடுறேன், இவங்க கிட்ட தேடுறேன். ஒன்னும் இல்ல, நீ உட்கார்ந்து இருக்கிற தேவ சன்னிதானத்துல ஜபத்தோடு, துதியோடு, அழுகையோடு, கண்ணீரோடு ஆண்டவருடைய சன்னிதானத்துல உன் இருதயத்தை ஊற்றுகிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தோடு நீ தேவனுடைய பாதத்துல உன் இருதயத்தை ஊற்றும் பொழுது தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஆசீர்வாத தடைகளை எப்படி காலி பண்ணணும்னு தேவாதி தேவன் சொல்லி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம கண்களை மூடி 2 கரங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி யோசுவாவும் சபை மக்களும் ஜெபித்தது போல ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நாங்களும் எங்க வாழ்க்கையினுடைய அடுத்த அபார வளர்ச்சி அடைவதற்காக ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய குடும்ப நன்மைக்காக வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய வீட்டு நன்மைக்காக வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எங்கள் சரீர ஆரோக்கியத்திற்காக வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எப்படி
இஸ்ரவேல் மக்கள் கட்டாத வீடுகளை குறித்து, நட்டாத தோட்டங்களை குறித்து, வெட்டாத கிணறுகளை குறித்து, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை குறித்து வாக்கு தத்தங்களை பெற்றார்களோ, அதுபோலவே நாங்களும் எங்கள் குடும்ப வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நன்மையை குறித்து ஆண்டவரை நாங்கள் வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் எங்களால் அதை சுதரித்துக் கொள்ள முடியவில்லையே. ஆண்டவரை, இன்றைக்கு ஆதங்கத்தோடு கண்ணீரோடு எங்களுடைய துக்கங்கள் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களை ஊற்றி விடுகிறோம். ஆசீர்வாத தடைகளை நீக்குவீராக, ஆசீர்வாத தடைகளை மாற்றுவீராக.